வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குழுக்களோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்து. கல்குடா மதுபான தொழிற்சாலையின் நிர்மாண பணிகளை இடைநிறுத்த நீதிமன்ற உத்தரவை பெறுமாறு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பணிப்புரை. ஐநா மனிதுரிமை பேரவையில் இலங்கைக்கு மேலும் 2 ஆண்டு கால அவகாசம். மனித உரிமைகள் பேரவையில் நீதி புதைக்கப்பட்டுள்ளது. வைகோ குற்றச்சாட்டு. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் கதறலுடன் நிலமீட்பு போராட்டம் தொடர்கிறது. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நட்புறவு ஆரம்பித்து 60 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். நாட்டின் சமூக மாற்றத்திற்கு முன்மாதிரியாக பாரிய அர்ப்பணிப்பு செய்த தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தமது நாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு இந்தியாவில் நடைபெற்ற கோவா மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் உத்தியோகபூர்வ அழைப்பிற்கு அமைய முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க 43 வருடங்களுக்கு முன்னர் அங்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருநாட்டு பொருளாதார, வர்த்தக மற்றும் அரசியல் உறவினை வலுப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான உதவிகளை வழங்குவதாக ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார். உலகில் பலம் வாய்ந்த தலைவருடனான இந்த நட்புறவு தொடர்பில் தான் பெருமை அடைவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியால் 4ஆம் நூற்றாண்டிற்கு சொந்தமான கண்டி ராஜ்யத்தின் வாழ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வழங்கப்பட்டது. இது 1906ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த போது ரஷ்யாவினால் கொள்வனவு செய்யப்பட்டது. இலங்கை ரஷ்ய உறவின் 60 வருட போட்டியை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் ரஷ்யாவினை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த நாட்டு பிரதி வெளிவிவகார அமைச்சர் இகோர் மிகிலோச் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் விசேட பிரதிநிதியாக விண்வெளியில் முதலில் கால்பதித்த பெண்ணாக கருதப்படும் வெலண்டினா நெரஸ்கோவா மற்றும் விண்வெளி வீரரான விட்மிர் லெனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெத்வெடேவ் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று பகல் நடைபெற்றது. ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மீன்பிடி, தொழில்நுட்ப, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான 4 ஒப்பந்தங்கள் இதன்போது கைச்சாத்திடப்பட்டன. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரஷ்யாவில் உள்ள இலங்கையர்களை இன்று பிற்பகல் சந்தித்தார். இலங்கை ஜனாதிபதியின் ரஷ்ய விஜயத்திற்கு அந்த நாட்டு ஊடகங்கள் முன்னுரிமை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யுத்தத்துக்கு பின்னர் நல்லிணக்கம் மற்றும் போர்க்குற்ற விசாரணை குறித்த ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை நிறைவேற்ற இலங்கை அரசுக்கு மேலும் 2 ஆண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற அமர்வில் இலங்கை சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய உத்தரவாதங்களை நிறைவேற்ற இலங்கைக்கு மேலும் 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கும் தீர்மானத்தை பிரித்தானியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக கொண்டு வந்தன. இந்த புதிய கால அவகாசம் குறித்த தீர்மானத்துக்கு எந்தவொரு நாடும் எதிர்ப்பு தெரிவிக்காமையினால் வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவை மீண்டும் புதிய கால அவகாசம் வழங்கியதற்காக இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகள் தம்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் செயல்படுவதாகவும் இலங்கை இதன்போது உறுதி வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட 34ஆம் இலக்க தீர்மானத்தினூடாக ஈழத்தமிழருக்கான நீதி குளிதோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து வைகோ விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் துருக்கியில் நடைபெற்ற அர்மேனிய இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் கடந்த வருடம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் வைகோவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் 75 வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனியில் ஹிட்லரின் தலைமையில் நாஜிகள் நடத்திய யூத இனப்படுகொலைக்கு 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் நூரம்பர்கில் நீதி விசாரணை நடைபெற்று இனப்படுகொலை நடத்தியவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 50களில் தொடங்கி 2009ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 60 ஆண்டுகள் இலங்கை அரசாங்கம் ஈழத்தமிழ் இனத்தை அடிமை நுகத்தடியில் நசுக்கி நாளாந்தர குடிமக்களாக்கி அறவழியில் உரிமையையும் நிதியையும் கேட்டு ஈழத்தமிழர்கள் மீது போலீஸ் மற்றும் ராணுவத்தினரின் அடக்குமுறையை பயன்படுத்தியதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள், தமிழ் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள், உலக தமிழர் மாநாட்டில் தமிழர் படுகொலை, யாழ் நூலகம் எரிப்பு, விசாரணையின்றி சிறையில் சித்திரவதை மற்றும் கணக்கற்ற படுகொலைகள் என கோர தாண்டவம் ஆடியதால் தமிழர் தந்தை செல்வா தலைமையில் இறையாண்மையுள்ள ஈழ அரசே இலக்கு என 1976 மே 14ஆம் திகதி நிறைவேற்றிய வட்டுக்கோட்டை தீர்மானம் எனவும் வைகோ தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இலங்கை அரசாங்கத்துக்கு முப்படை உதவிகளையும் தந்து யுத்தத்தை பின்னின்று இயக்கியதாலும் அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ராணுவ உதவியாலும் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2009 மே 18 வரையில் ஐக்கிய நாடுகள் சபையால் தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி ஆயுதமேந்தாத தமிழர்களையும் பிஞ்சு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தோர் வரை ஈவு இரக்கமின்றி 1.5 லட்சம் தமிழர்கள் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்டதாகவும் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் 3 அடங்கிய குழு அறிக்கை சாட்சியங்களோடு தமிழ் இனப்படுகொலையை நிரூபித்ததாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஈழத் தமிழர்கள் சிந்திய இரத்தம் காய்வதற்கு முன்னரே ஐநா மனித உரிமை பேரவை ராஜபக்ச அரசாங்கத்துக்கு பாராட்ட தீர்மானம் நிறைவேற்றி தமிழர்களின் நெஞ்சில் நெருப்பை கொட்டியதாகவும் வைகோ கவலை தெரிவித்துள்ளார். எனினும் இம்முறை கானா பன்னாட்டு நீதிபதிகளை கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்ததாகவும் அவருடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோமானிய ஒப்பந்த சட்டத்தில் இலங்கை அரசு கையெழுத்திட வேண்டும் என எஸ்டோனியா வலியுறுத்தியதாகவும் அவ்வாறு கையெழுத்திடும் பட்சத்தில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பிரச்சினையை கொண்டு செல்ல முடியும் எனவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். எமது உறவுகள் எங்கே? இந்த கேள்வியோடு தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்கள். எந்த பிள்ளைய பிடிச்சு கொண்டு போனவங்களும் என்ன நடந்தான்னு தெரியாது. ஆமியோட நின்ற தமிழர்கள் தான் இந்த சிஐடி மாதிரி வசம் போட்டு வந்து பிடிச்சு கொண்டு போனவங்க. முகாமுக்கு எத்தனை பிள்ளைகளை பிடிச்சவங்க வந்து அப்படி கணக்கு அடிச்சு கொண்டவங்க எல்லாரும் ஆறுதன்றது ஒரு அரசாங்கம் இல்ல. கருநாள்ல சகல தமிழனும் இறங்கி நின்றுதான் கொண்டது விடுதலை புலியாண்டு சகல பேரும் கொண்டது அவர்கள் தான். ஆமியோட சேர்ந்தான் சரி, ஸ்ரீதரனோட நெடுகலம் கதைச்சான் சரி, எல்லாம் பொறுங்கோம்மான்னு தான் சொல்லுவேன், வேற என்ன சொல்ல மாட்டேன். இந்திய காலகட்டத்தில் ஐநா சபை எங்களுக்கு உதவுமான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கருத்தை விட அரசாங்கத்தின் கருத்துக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. 8 வருஷம் கடந்த பிறகு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு நிச்சயமாக எங்களுக்கு அது பாதகமாகுது. இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நன்மை தரப்படவில்லை. நிச்சயமாக எங்கள் பிரச்சனை பாதுகாப்பு சபையை கொண்டு போவோம். பாதுகாப்பு சபையை போகாட்டி நிச்சயமாக நாங்கள் இப்படி ஈடுபட்டு காலம் முன்னெடுக்கிறதா தான் நிச்சயமாக முடியும். இப்போ 9 வருஷம் தேடிக்கொண்டிருக்க எந்த விதமான பதிலும் இல்லை, எங்கேயும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. போற இடமெல்லாம் என்னை உட்காந்துருக்க இன்னும் எங்களுக்கு ஒருத்தர் எம்பிமாரோ ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருத்தர் வந்து ஒரு பதில் சொல்ல ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் தான் நாங்கள் இந்த 29 நாளும். ஆனா இன்னும் நாட்கள் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரை நாங்கள் இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தவே மாட்டோம். நாங்களும் திரிகிறோம், இப்படியே திரிஞ்சு பதிகிறோம். ஒரு முடிவும் எங்களுக்கு இன்னும் தெரியல. அப்படியே திரிஞ்சு அப்படியே போகுதுங்க. நாங்களும் சாக போறோம், பிள்ளைகளை காட்டவும். நாங்களும் எத்தனை நேரம் பாஞ்சவே பாவனியாக்கு எத்தனை நேரம் போனவே இல்லாதவன் பாஞ்சுதான் திரிகிறோம். தடுப்பு முகாம் எல்லாம் திரிஞ்சுதான் ஏன் வந்திருக்கிறோம். காணாமல் அங்கேயும் இங்கேயும் விட்டுட்டு போனாக்களை வந்து காணலையேன்னு சொல்லு. நாங்க வந்து ராணுவத்திட்ட கையடிச்சிட்டாங்க. அப்ப ராணுவம் வந்து அவைகளை இல்லையேன்னு சொல்லிடாது. அவன் கையில கொடுத்தாக்களை எங்கள்கிட்ட கட்டாயம் அழைச்சி தரத்தான் வேணும். தகவல் அறியும் சட்டத்திற்கு அமைய காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி 2 நாட்களாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் முல்லைத்தீவு மேலதிக அரசாங்க அதிபரிடம் இன்று கையளிக்கப்பட்டன.
நாங்கள் குளர உங்களுக்கு சுடுவோம் என்று சொல்லி எங்களை கொண்டு போடுவோம் என்று சொல்லி என்ற பிள்ளையை கடத்தி கொண்டு போவிட்டார். இன்னும் ஒரு முடிவும் இல்லை. குடத்தனை அமெரிக்க சிலோன் மிஷனின் அருட்தந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்திற்கு இன்று ஆதரவு தெரிவித்தனர். மறுபடியும் காணாமலாக்கப்பட்ட மக்களுடைய உறவுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு விரக்தியின் சூழல் இருக்கிறது நாங்கள் எல்லாருமே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஐநாவுக்கும் இதற்கு பொறுப்பா இருக்கிற அரசாங்கமும் உண்மையை கண்டறிய இவர்களுக்கு என்ன நடந்தது, எங்க இருக்கிறார்கள் என்ற அந்த உறவின் தேடலை உண்மையாகவே அரசாங்கம் செய்து நல்லதொரு நல்லிணக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய மகன் நேவி கடற்படை வசந்த கருணா கூட சம்பத்த முனசிங்கா கொழும்புல கடத்தி திருவோணமலையில கொண்டு வச்சு 5 பேரை கழனி ஆத்துல வெட்டி வீசியும் என்னுடைய மகனையும் திருவோணமலையில வெட்டி பிக்கப்ல கொண்டு கடல்ல வீசினதாகவே நீதிமன்றத்துல சாட்சியம் அளிச்சிருக்கான். அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்ற புள்ளைய வெட்டுறதுக்கு? கடத்தி கொண்டு போனவனுக்கு 1 கோடி கேட்ட புள்ளைய கடத்தி கொண்டு புள்ளைய வெட்டி போட்டிருக்கான். ஆண்டு கொழும்பில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் 4வது சந்தேக நபரான லெப்டினன்ட் கமாண்டர் ஹெட்டியாராச்சியை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் லங்கா ஜெரட்ன முன்னிலையில் இன்று இடம்பெற்ற போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரை கைது செய்வதற்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அவர் கைது செய்யப்படாமை ஏனென நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு கடற்படை தளபதி இதுவரை அவரை கையளிக்கவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். எனினும் யாருடைய தலையீடுமின்றி உடனடியாக அவரை கைது செய்யுமாறு நீதவான் இன்று மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் அடிப்படையில் வெளியாகியுள்ள புதிய தகவல்களின் பிரகாரம் இந்த கடத்தல் சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான லெப்டினன்ட் கமாண்டர் முனசிங்க ஆராய்ச்சியே தொன்னிலந்து சம்பத் முனசிங்கவை மீண்டும் கைது செய்யுமாறு மனுதாரர்கள் சார்பில் இன்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான விண்ணப்பத்தை எழுத்து மூலம் மன்றில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதவான் அறிவித்துள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கடற்படையைச் சேர்ந்த இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு கொட்டாஞ்சேனை, வத்தளை, மட்டக்குளி மற்றும் தெஹிவளை ஆகிய பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் பாடசாலை மாணவர்கள் 5 உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய கடற்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. நிலமீட்பு போராட்டங்கள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றன. மன்னார் முள்ளிக்குளம் மக்களும் நிலமீட்பு போராட்டங்களுக்கு நேற்று முதல் வலு சேர்த்துள்ளனர். .530 ஏக்கர் காணி, இதுவே கேப்பாப்புலவு மக்களின் கோரிக்கை. 24 நாட்கள் போராட்டத்திற்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்த மக்கள். 24 நாளாகியும் இன்னும் எந்த அரசும் எங்களுக்கு முடிவு சொல்லவில்லை. எங்களை கூண்டிலே நிறுத்தினதுதான் அரசு செய்த வேலை. இந்த இடத்திலே அரசு சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய அமைதியை நாங்கள் குலைக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் எங்கள் மக்களின் நிம்மதியை குலைத்திருக்கிறார்கள். அதுக்கு பதிலார் சொல்றது எங்கட சொந்த ஊர் கேப்பாப்புலவு காலேக்கர் காணிய மாதிரி கிராமம் என்ற ஒரு போர்வையில எங்களை இருத்திருக்கிறார்கள். சில நாட்களாக தெருவில் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்த அருட்தந்தைகள் சிலர் கேப்பாப்புலவு மக்களின் போராட்டத்திற்கு இன்று ஆதரவு தெரிவித்தனர். மன்னார் முள்ளிக்குளம் மக்களும் தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி நேற்று முதல் போராடி வருகின்றனர். கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள தமது கிராமத்தை விடுவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. இன்றைக்கு இதுவரைக்கும் எங்களை குடியேற்றல. எங்களோட வளங்கள் எல்லாம் கடற்படை ஆக்கிரமிச்சு வைத்திருக்கு. நாங்கள் ஒரு இடத்துல, கோயில் ஒரு இடத்துல, பள்ளிக்கூடம் ஒரு இடத்துல. இது எங்களுக்கு சரி வராது. நாங்களும் இவ்வளவு காலம் பார்த்தோம், பொருத்தம், முடிஞ்சது. எங்களுக்கு கிராமம் தேவை. 300 ஆண்டுகளுக்கு மேலான பழமைப்பட்ட கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த நாங்க இப்ப எங்கட கிராமத்தை விட்டு காட்டுப்பகுதியில வாழ்றோம். காட்டுப்பகுதியில வாழ வேண்டியவங்க எங்க நாட்டுக்கு இருக்கிறாங்க. நாங்க இப்ப காட்டுல இருக்கிறோம். எங்கட வீடுகள், நாங்க கட்டின வீடுகள் அதுக்குள்ள இருக்கு. அதுல கடற்படையில குடும்பங்கள் இருந்து சீவிக்குது. ஆனா நாங்க இன்றைக்கு நடுரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறோம்.
கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களின் காணி உரிமம் கோரும் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. சிவா பசுபதிகமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதை போன்று தமக்கும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதே சரஸ்வதி கமம் மற்றும் ஜொனி குடியிருப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மலையத்திலிருந்து தான் எங்க அப்பா அம்மா இங்கே வந்து நாங்கள் சின்ன வயது இங்கே பிறந்து வளர்ந்த நாங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீதரா எம்பி வந்தவர், சந்திரகுமார் எம்பி வந்தவர். உங்களுக்கு காணிகள் கிடைக்கும், காணிகள் தருவோம் என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் இதுவரையில ஒன்றும் தரையில்லை. அங்க எங்கட மக்கள் லயத்துல இருந்து கஷ்டப்படுற மாதிரி தான் நாங்களும் இங்க கஷ்டப்படுறோம். நாங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டோம். ஏன்னு கேட்டா ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு எங்களை பத்தி ஒண்ணுமே கதைக்கிறே இல்லை. உங்களுக்கு எல்லாம் செய்து தரோம், காணியை பெற்று தரோம். வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்கள் வடகிழக்கில் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 32வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்குரிய எந்தவித கோரிக்கைக்கும் எந்த ஒத்துழைப்புமே கொடுக்கப்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவராகிய சம்பந்தன் ஐயா ஏன் இந்த விடயத்தில் கவலையீனமாக இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து இந்த அரசாங்கம் பெற்றுத்தரவனும். ஒரு மாத காலமாக வீதியில போராடி கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை இந்த அரசாங்கம், நல்லாட்சி எண்ணப்பட்ட இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முடிவை பெற்றுத்தரணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க இருந்த நாளையில எங்களுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சரால பல்வேறு மூலமா தான் எங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு வருவதை தவிர இற்றவரை நிறைவேற்றப்படல. ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப இன்னும் இருப்பது 5 நாட்கள் மட்டும்தான். இது உண்மையா பொய்யா என்றது எங்களுக்கு இன்னும் 5 நாளில தெரிவாகும் என்று நாங்கள் நினைச்சு கொள்றோம். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார பணிமனைக்கு அருகில் 26வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த 26, 27 இந்த ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுபட்டு இந்த சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுவதற்கு அரசாகிய நீங்கள் எங்களுக்கு கைதர வேண்டும் என மிகவும் தாழ்மையாகவும் வினயமாகவும் வேண்டிக் கொள்கிறேன். திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 23வது நாளாகவும் தொடர்கின்றது. திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டம் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் எந்த விதமான கண்ணோட்டத்தில் எங்களை பார்க்கிறது என்றது எங்களுக்கு புரியவில்லை. என்றால் திருவோணமலை இன்று பலத்த ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசமாக மாறி வருகின்றது. இங்கு பங்கு பெற்றிய பலர் இன்று நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் அரசாங்கம் தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டு செல்கிறது. அதிகரிக்கிறதை தவிர ஆனால் எங்களுக்கான தீர்மானம் இன்னும் உத்தியோகபூர்வமாக எங்கள் காதுகளுக்கோ கைகளுக்கோ வந்து அடையவில்லை. தீர்மானத்தை பெற்றுத்தரவும் நியமனங்களை விரைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 26வது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. ஹாஸ்பிட்டலால் அட்மிட் ஆகி 4 நாள் ஆகுது. அப்படி இருந்தும் எங்களோட போராட்டம் வேண்டணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி இப்பவும் இதுல இந்த சரியான வெயிலையும் வெக்கையிலையும் எங்களோட நண்பர்களும் சரியா கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கான தீர்வு இன்னுமே கிடைக்கல. அதை நினைச்சா எங்களுக்கு சரியான வேதனையா இருக்கு. விரக்தியின் விளிம்பில இருக்கிறோம். மட்டக்களப்பு கல்குடாவில் நிர்மாணிக்கப்படுவதாக கூறப்படும் மதுபான தொழிற்சாலையின் பணிகளை இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெறுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாழைச்சேனை பிரதேச சபையின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வாழைச்சேனை பிரதேச சபையின் செயலாளர் அதனை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எந்தவொரு அரசியல் சூழ்நிலையின் கீழும் மீண்டும் இந்த மதுபான தொழிற்சாலை நிர்மாணிக்கப்படாமல் இருக்கும் வகையில் நீதிமன்ற தடை உத்தரவை பெறுமாறு வாழைச்சேனை பிரதேச சபை செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் கலாசாரம் மீண்டும் நாட்டிற்குள் தலைதூக்குவதற்கு இடமளிக்க முடியாது எனவும் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் குறித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பில் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறித்து தாம் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் தரப்பில் நியாயமான விசாரணை இடம்பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் நாட்டின் மீது சர்வதேச ரீதியில் பாரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தும் செயல்கள் எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 100 கோடி செலவழித்து வடிசாலையே கொண்டு வருவது முற்றுமுழுதாக குடியுங்கள், யாரும் மீதம் இல்லாமல் குடியுங்கள் என வடிசாலையை கொண்டு வருவது உண்மையிலே ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகிறது? கிழக்கு மாகாண சபையுடன் பேசப்பட்டதா? பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசப்பட்டதா? யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகின்றது? ஆகவே இது உண்மையாகவே இலங்கை அரசாங்கம் ஒரு திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்பதைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே வடக்கு மாகாணம் கஞ்சாவால் நிறைந்து போயிருக்கிறது. நாளாந்தம் கஞ்சா பிடிபடுகிறது. பிடிபடுவது 10 ஒன்றோ 100 ஒன்றோ தெரியாது, மிகுதியெல்லாம் எங்கெங்கோ போகிறது. ஆகவே ஒரு பக்கத்தில் குடியால் வரக்கூடிய போதை, கஞ்சா போதை, இதற்கு மேல் வடிசாலைகளை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாகவே வடகிழக்கை பாலடிக்கிறது என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறான வடிசாலை என்பதை நிறுத்தப்பட வேண்டும். கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேறு நிறுவனங்களை, வேறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். இதேவேளை கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அமைச்சர் மனோ கணேசனிடம் கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் வினவப்பட்டது. மதுவுக்கு வைப்போம் ஒரு முற்றுப்புள்ளி என்ற கொள்கையை சொல்லித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, நாட்டில் எங்கேயும் கூட புதிதாக மதுபான சாலைகளை நாங்கள் திறந்து வைப்பதோ மதுபான தொழிற்சாலைகளை ஆரம்பித்து வைப்பதோ கடுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இந்த மதுபான தொழிற்சாலையை நடத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்குள்ளே இருந்து எவராவது ஆதரவு அளிப்பார்களே ஆனால் அந்த ஆதரவை நாங்கள் முற்றாக கண்டிக்கின்றோம். உண்மையிலே அந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக கட்டப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலையை நாங்கள் மூடிவிடுவோம். கடுமையாக நான் கண்டிக்கின்றேன். உண்மையிலேயே போலீஸ் மாதிபருக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. உடனடியாக அந்த சட்டத்தை நிறுத்துவத வேண்டிய கடப்பாடு போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு இருப்பதாக நினைக்கின்றேன். எவர் எனக்கு தெரியவில்லை. எவராக இருந்தாலும் கூட நிறம் பச்சையா நீளமா சிகப்பா அல்லது நீளம் போன்ற பச்சையா பச்சை போன்ற சிகப்பா பிரச்சனை இல்லை. எவராக இருந்தாலும் கூட சட்டத்தை மீறுபவர்களுக்கு, குறிப்பாக ஊடக சுதந்திரத்தை தடுப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் ஆறுமுகம் ஜெகன் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். இந்த எத்தனால் ஃபேக்டரி சம்பந்தமாக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு வருகின்றது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் இந்த ஃபேக்டரி எடுப்பதற்குரிய, இந்த ஃபேக்டரி கட்டுவதற்குரிய காணிகளையும் பெற்றுக் கொடுத்து எங்களுடைய மக்களின் தேவைக்காக, வேலைவாய்ப்பு தேவைக்காக நாங்கள் இந்த ஃபேக்டரியை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். மதுபான சாலைகள் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யோசர் ஐயா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அமல் அவர்களும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மதுபான சாலை என்று சொல்ல முடியாது. இது எத்தனால் எனப்படும் ஒரு மூலப்பொருள் மாத்திரம்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உற்பத்தி செய்து இதை நாங்கள் பஸ்களின் மூலம் கொழும்புக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை மாத்திரம்தான் இங்கு எடுக்கப்படும். இதற்குரிய மூலப்பொருளை அரிசி நெற்களில் இருந்தும் சோழனிலும் இருந்து மாத்திரம்தான் இதை பெற்றுக் கொள்கின்றது. இதேவேளை ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் கருத்து தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படவில்லை. எங்களுடைய தொழிற்சாலை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அங்கு எங்களுடைய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த இடத்தில் அதற்கு பொறுப்பாக எனது தம்பியும் அங்கு இருக்கின்றார். 3 நாளைக்கு முதலாக 2 பேர் பைக்களில் பின்புறமாக ஓடுவதும் இவ்வாறாக இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை நிறுத்தி யார் என்று அறிவதற்காகத்தான் அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான தாக்குதலோ எதுவுமே அவர்களுக்கு செய்யவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளரின் இந்த கருத்தை தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் இருவரும் முற்றாக நிராகரித்தனர். கட்டட நிர்மாணத்துக்கு வச்சிருக்கின்ற பெரிய ஒரு கம்பி ஒன்றை வச்சிருந்தார். அடுத்தவர் ஒரு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார், பிடிச்சு விழுத்தாடுறதுக்கு. கம்பியோட இருந்தவர் முதலாவது ஓங்கி அடிச்சார் கம்பியால. நாங்க ஒரு மூட்டைக்கெல்லாம் 2 பேரும் பயணிச்சாங்க. முதலாவது அடிச்சார். அடியோட ஹெல்மெட்ல தான் எங்களோட ஹெல்மெட்ல முதலாவது அந்த கம்பி பட்டது. நாங்க 2 பேரும் அதுல இருந்து
விலத்திட்டு அங்கால போகக்குள்ள அடுத்தவர் வந்து எங்களை இழுத்து பிடிச்சு விழுத்தாடுறதுக்கு ரெடியா இருந்தார். தூணுக்கு போற கம்பியான்னு சொல்லுவாங்க, அந்த நீட்டு கம்பியால் அடிச்சது உண்மை. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரின் தம்பியான ஒருவர் எம் மீது கொலைவெறித்தனமாக பைக் மீது கொண்டு மோத வெளிக்கிட்டதோடு எம்மை 6 கிலோமீட்டர் வரை குறைஞ்சது முரக்கட்டாஞ்சினை தூரம் வரை எம்மை திரட்டி வந்தார்கள். கல்குடா ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரின் தம்பியுடன் சேர்ந்த அவருடைய அடியாட்கள் அதற்கு இவரும் உடந்தை. அவர்கள் தாக்கினார்கள். இவர் நேரடியாக போலீஸ் நிலையத்தில் வந்து எங்களை அச்சுறுத்தியிருந்தார். ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டார். 1985 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரை 45 ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 45 ஊடகவியலாளர்களிலே கிட்டத்தட்ட 35 தமிழ் ஊடகவியலாளர்கள், 5 சிங்கள ஊடகவியலாளர்கள், 3 முஸ்லிம் ஊடகவியலாளர்கள். நான் நினைக்கின்றேன் திரு ஜி.ஆர். ஜெயவர்தனுடைய காலத்திலே ஒரு ஊடகவியலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். திரு ஆர். பிரபாகரனுடைய காலத்திலே ஒரு 2 ஊடகவியலாளர்கள். திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கருடைய காலத்திலே 13 ஊடகவியலாளர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே 26 ஊடகவியலாளர்கள். இன்று இந்த நல்லாட்சி ஏற்பட்ட பின்பும் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவதை, இவ்வாறான உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மட்டக்களப்பு வாகரை பாலச்சேனை தமிழ் மகா வித்தியாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. அரசாங்கத்துக்கு நீங்க அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். 2 வருஷம் இப்பொழுது மேலதிகமாக கொடுக்கப்பட்டது. இந்த மேலதிக 2 வருஷத்தை அரசாங்கத்தை அழுத்தி இந்த 2 வருஷத்திலே இந்த விடுபட்ட விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் வடக்கிலே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழி என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அழுத்தங்களை பிரயோகித்து இதை தீர்ப்பதற்கான வழிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். வடகிழக்கில் இருக்கிற மாவட்டங்களை எடுத்தால் 20 தொடக்கம் 30% வறுமை மட்டம், வறுமை வீதம். மட்டக்களப்பில் 20% வறுமை. மேல் மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய ஒரு அமைச்சு இருக்கிறார். வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு என்று நவீன் திசுநாயக்க இருக்கின்றார். ஆனால் 30 வருஷ யுத்தத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கின்ற வடக்கு கிழக்குக்கென்று, வடகிழக்கு அபிவிருத்திக்கென்று ஒரு தனி அமைச்சு உருவாக்கப்படவில்லை. முன்பிருந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் ஒன்றுதான். என்னவென்றால் முன்பு இருந்தது கொள்கட்ட அரசாங்கம், இப்போது இருக்கிறது மோதக அரசாங்கம். நாங்கள் வடிவத்தை மாற்றி இருக்கிறோம், உள்ளடப்பம் எல்லாம் ஒன்றுதான். கால நீடிப்பு கொடுக்க கூடாது என்று கிழக்கு மாகாணத்திலே 2 பேர் தான் கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் அனுப்பியவர்கள். கடுமையாக கத்துகின்ற அமல் என்று சொல்லுகின்ற வியாளேந்திரன் எம்பி அவர்களும், தெரு ஆண்டியாக திரிகின்ற யோகேஸ்வரன் என்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் பயங்கர கிரிமினல் வேலை செய்கின்ற நிலைமையை காண்கின்றோம். எங்கள் தலைவருக்கும் ரகசியமாக தேசிய கொடியை பிடிக்க கொடுத்தவர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் 68வது பிறந்த தினம் இன்றாகும். தனது 27வது வயதில் ரணில் விக்ரமசிங்க பேகம தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்று 1977 ஆண்டு முதன்முறையாக பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார். அன்றைய காலப்பகுதியில் மிகவும் இளம் வயது அமைச்சராக அவர் திகழ்ந்தார். தொழில் மற்றும் கைத்தொழில் அமைச்சு பதவிகளை வகித்துள்ள ரணில் விக்ரமசிங்க தேசிய இளைஞர் சேவை சபையை ஸ்தாபிக்கவும் சுதந்திர வர்த்தக வலயத்தை ஆரம்பிப்பதற்கும் முன்னின்று செயற்பட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நீண்ட காலம் எதிர்க்கட்சி தலைவராகவும் 4 தடவைகள் இலங்கை பிரதமராகவும் செயற்பட்டுள்ளார். பிரதமரை உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.